இன்றைக்கி ஒரு கை டிசைன் போடுறேன். இது மாதிரி ஃபஸ்ட்டு நாம் வந்துட்டு லைனிங்கில் அந்த டிசைனை கட் பண்ணி எடுத்துட்டு மேல் துணியை வச்சு அடித்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த அளவுக்கு இப்போ நான் ஒரு டிசைன்னா நான் வந்துட்டு ஒரு திலகம் ஷேப்பில் ஒரு டிசைன் போட்டிருக்கேன். அது மாதிரி என்ன பண்ணுறீங்க, அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கேன்வாஸ் வந்து கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த இடத்துல பேக் சைடில் பின்னாடி பாருங்கள் நல்லா வச்சுட்டு ஒரு குண்டூசி குத்திட்டு அந்த ஷேஃபுக்கு நான் தைக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கிறோம். தையல் போட்டுட்டு குண்டூசி எடுத்துட்டு அந்த ஷேஃபுக்கு உள்ளே வந்துட்டு கட் பண்ணுங்க. கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு ஷேப் கரெக்டாக வரும். பாருங்கள், திலகம் ஷேஃபு லீஃப் மாதிரி நல்லா அழகாக வந்திருக்கு. நீங்கள் அந்த மாதிரி அடித்து திருப்பிட்டு நல்லா கையால் வந்துட்டு அந்த இது பண்ணால் தான், ரஃப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஷேஃபு அழகாக கரெக்டாக வரும். அது மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு படிமான தையல் போடுங்க. படிமான தையல் போட்டுட்டு சாரீ கிளாத்து நாங்கள் வைக்கிறோம். சாரியில் அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு அடித்து திருப்பிக்கோங்க. அடித்து திருப்பிட்டு உங்களுக்கு பிசுறு இல்லாமல் பண்ணிக்கோங்க. பண்ணால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக, டிசைன் கரெக்டாக அந்த அளவுக்கு இருக்குதான்னு. ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாம் வந்துட்டு அந்த டிசைனுக்கு மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. குண்டூசி குத்திக்கோங்க நகராமல் இருக்கிறதுக்கு. குண்டூசி குத்திட்டு மேலே வந்துட்டு படிமான தையல் ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்துட்டு அதிலே கொஞ்சம் லீஃப் இலை போடுற மாதிரி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பாருங்கள், நான் தையல் மிஷின்லே போடுறேன். தையல் வந்துட்டு அது மாதிரி அழகாக லீஃப் மாதிரி ஒரு 2 தையல் போட்டிங்கன்னா பார்க்க நல்லா க்யூட்டாக இருக்கும். அதில் நீங்கள் மணி ஒர்க்கு நமக்கு வேணும்னா என்ன வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். சும்மா நான் கிளை மாதிரி போடுறேன். எம்ப்ராய்டரி தையல் மிஷின்லேயே போடுறேன் பாருங்கள். அந்த ஷேஃபுக்கு போட்டு எடுத்துட்டு பாருங்கள், நீட்னஸாக அழகாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த கையும் ரெடி பண்ணுங்கள். அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனிங் மட்டும் கட் பண்ணிப்போம். என்ன ஷேஃப், இப்போ டைமண்ட் வேணும்னா டைமண்ட் கட் பண்ணிக்கலாம், ரவுண்டு வேணுன்னா ரவுண்டு, ஓவல் வேணுன்னா ஓவல் ஷேஃபு. நான் வந்துட்டு லீஃப் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேல் துணியை கட் பண்ணக்கூடாது, லைனிங் மட்டும் தான் கட் பண்ணணும். லைனிங்கை மட்டும் கட் பண்ணிவிட்டு மேலே வச்சுட்டு அதை அடித்து திருப்பிக்கணும். திருப்பிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு கேன்வாஸு கட்டமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷேஃபுக்கு வச்சு அடித்து திருப்பிக்கோங்க. அடித்து திருப்பிட்டு எப்பொழுதுமே சின்ன சின்னதாக கர்வ் லைன் மாதிரி கொடுத்திங்கன்னா வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுறு வராது. அந்த ஷேஃப் கரெக்டாக அழகாக வரும். எப்பொழுதுமே அடித்து திருப்பிட்டு நல்லா நம்ம கையால் நகத்தால் ரஃப் பண்ணால் அந்த டிசைன் நல்லா அழகாக வரும். கேன்வாஸ் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. உங்களுக்கு என்ன ஷேஃப் வருதோ அந்த ஷேஃபுக்கு அதில் அழகாக பண்ண முடியும். பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க.
போட்டுட்டு புடவையோடைய கிளாத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த கிளை போடுறது எப்படின்னு நான் இதில் மார்க்கரில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் தேவையான அளவு துணியை கட் பண்ணிவிட்டு அடித்து திருப்பிக்கோங்க. ஏன்னா துணி நிறையா இருந்ததால் நான் அடித்து திருப்பிக்கிட்டேன். தேவையான அளவு நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கும் கீழே வச்சுட்டு நமக்கு தேவைன்னா இது மாதிரி பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா ஒரே ஒரு மணி மட்டும் மேலே வச்சு கீழே தொங்க விட்டுட்டா இன்னும் அழகாக இருக்கும். கை எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னா நம்ம அடியில் வந்துட்டு துணி வைக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஓப்பனாக வேணும்னா ஒரே ஒரு சின்ன ஒரு 3 மணி கோர்த்து நம்ம தொங்க விட்டோம்னா இன்னும் அழகாக இருக்கும். மார்க்கு பண்ணுறேன் பாருங்கள். சும்மா கிளை மாதிரி போட்டேன். போட்டுட்டு நான் தையல்லே 2 லைன் போட்டோடனே நல்லா பளிச்சுன்னு நல்லா இருந்துச்சு. போட்டுட்டு பாருங்கள், அழகாக இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இது மாதிரி எடுத்துகிட்டு கையை வந்து கரெக்டாக நம்ம நாச் மார்க்கு நேராக கையை வந்துட்டு ஷோல்டர்கிட்ட வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிட்டு பாருங்கள், நீட்னஸாக இருக்கும். இது மாதிரி கையும் வச்சுக்கோங்க. கையை வச்சுட்டு எப்பொழுதுமே கையை வைக்கும்போதும் அந்த நாச் மார்க்கும் ஷோல்டரும் கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி பார்த்து கையை ஜாயின் பண்ணால் தான் அந்த பூ வந்துட்டு உங்களுக்கு நேராக வரும். அந்த பாருங்கள், நல்லா பாருங்கள், ஷோல்டரும் நாச் மார்க்கும் ஒன்றா இருக்குது இல்லையா? உங்களுக்கு இந்த மாதிரி தைக்க வரல அப்படின்னா எனக்கு ஷோல்டர்லேருந்து தைச்சிக்கலாம், நீங்கள் தப்பு கிடையாது. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால நான் ஷோல்டரில் வச்சுட்டு இங்கேருந்தே ஜாயின் பண்ணிக்கிறேன் கையை. கை எப்பொழுதுமே 2 தையல் போட்டுட்டு செக் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு கரெக்டாக அந்த ஷோல்டருக்கு நேராக அந்த டிசைன் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணுங்கள், நல்லா அழகாக கரெக்டாக செக் பண்ணுங்கள், கரெக்டாக வந்துடும். அடுத்த வீடியோவுடன் சந்திக்கிறேன். பாய்.